குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு முறை தரிசிக்க வேண்டிய 5 முக்கிய கோவில்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம். விருச்சிக ராசி என்பது செவ்வாய் ஆட்சி செய்யும் ராசி. இந்த ராசிக்காரர்கள் மனவலிமை, ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு போன்ற குணங்களைக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், திடீர் பிரச்சனைகள் மற்றும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் இவர்கள் எதிர்கொள்வார்கள். இந்த சவால்களை சமன் செய்யவும், செவ்வாயின் தீவிரத்தை குறைக்கவும், ஜோதிட சாஸ்திரம் சில தெய்வத் தலங்களை பரிந்துரைக்கிறது. முதலாவதாக, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில். இந்த கோவில் அக்னி ஸ்தலமாக அறியப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தின் தீய விளைவுகளை அடக்கும் தலம் இது. அண்ணாமலையார் தரிசனம் மூலம் மனக்குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி உண்டாகும். கார்த்திகை தீபத் திருவிழாவில் பங்கேற்பது உங்களுக்கு மிக சிறந்த பலன் தரும். இரண்டாவதாக, சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவில். செவ்வாய் கிரகத்தின் உச்ச வலிமையைச் சமப்படுத்தும் புனித தலம் இது. இந்த கோவிலுக்குச் சென்று வழிபட்டால் உடல்நலம் மேம்படும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக செவ்வாய் கிரக தோஷம் குறைய இந்த தலம் மிகவும் உதவும். மூன்றாவதாக, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். செவ்வாய் கிரகத்தின் ஆட்சி தெய்வம் முருகன். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் செல்வது மிகவும் அவசியம். எதிரிகளின் சாபம், நீதிமன்ற வழக்குகள், திடீர் விபத்துக்கள் ஆகியவற்றிலிருந்து உங்களை காக்கும் தலம் இது. திருச்செந்தூர் முருகனை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் துணிச்சல், வெற்றி மற்றும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். நான்காவதாக, காஞ்சிபுரம் வரதராஜப் பெருமாள் கோவில். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் செவ்வாயுடன் சனி, ராகு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதிக பாதிப்புகள் ஏற்படலாம். அவற்றை குறைப்பதற்கு விஷ்ணு தலங்களை வணங்க வேண்டும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜப் பெருமாளை தரிசித்தால் நிதிநிலை மேம்படும், குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும். ஐந்தாவதாக, திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில். இது ராகு பகவானுக்குரிய சிறப்புத் தலம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு பெரும்பாலும் சோதனைகளை தருவான். நாகநாத சுவாமியை தரிசனம் செய்து ராகு அபிஷேகம் செய்தால் ராகு தோஷம், பாம்பு தோஷம் மற்றும் திடீர் நோய்கள் குறையும். திருமணம் தாமதமாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தலம் மிகவும் சிறந்தது. இந்த 5 கோவில்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வந்தால் நல்ல மாற்றங்களை காணலாம் என்று பண்டைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.